வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் அதர்வா, நிமிஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான பேபி மிஸ்ஸிங் கேஸை மையமாக வச்சு நகரக்கூடிய கதை. அதர்வா, நிமிஷா இவங்க ரெண்டு பேர் லைஃப்லையுமே பாஸ்ட்ல சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக லைஃப் வாழலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த லைஃபும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. நிமிஷா கன்சீவ் ஆகிறாங்க. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு குழந்தையும் பிறக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து இவங்க கண்ணில் காட்டுறாங்க நிமிஷாக்கு. அதுக்கப்புறம் இன்குபேட்டரில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்கும்போது நிமிஷா திடீர்னு சொல்கிறாங்க, அது என்னோட குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி. பட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே இது இவங்களோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அடித்து சொல்லுது. பட் இவங்க வந்து இல்லவே இல்லைன்றாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த குழந்தை யாரோடையது, அந்த பேபி ஸ்வாப்பிங் அப்படின்றது நடந்துச்சா, அதர்வா அதை எப்படி ட்ராக் பண்ணுறாரு, டுவர்ட்ஸ் தென் இவங்க குழந்தை இவங்க கையில் கிடச்சிதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட், அதாவது அந்த பேபி ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு பட்டுச்சு. பொதுவாக நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தையை திருடிட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் இவங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்கும், ஆனால் அது அவங்க குழந்தை இல்லை அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி தன்னோட குழந்தை தான் கையில் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறமாட்டு நிமிஷா வந்து பதறக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கு அதர்வா ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸில் ரெண்டு பேருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரியை இன்ஃபேக்ட் கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அது ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குரூப், அதை இவங்க ட்ராக் பண்ண எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் போக போக மோர் ஆஃப் ஆக்ஷன் மோட்குள்ளே இவங்க போயிட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கிளம்சியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸுக்கு போகிறது வரைக்குமே ஒரு மாதிரி பயங்கர அன்ஆர்கனைஸ்டாக போச்சு. கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி சினிமேட்டிக்கான கிளைமேக்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் தேவையில்லாத சாங்ஸு அண்ட் தேவையில்லாத ஃபைட் சீக்வன்சஸ், இந்த மாதிரி அன்னெசரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பேர்டனாக தான் அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆகா ஓகோ அப்படின்ற படம்லாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.